ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷன். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ என்ன வீடியோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸு, லாங் ரைடு எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பைக் லவர் ஆகிட்டிங்கன்னே சொல்லலாம். ஸோ அதேமாதிரிலாம் இருக்க சொல்ல வந்து நம்ம வந்து யூஸ்வலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பைக்கை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லாங் ரைட்ஸ்க்கெலாம் எடுத்துன்னு போவோம். ஸோ அப்போ வந்து இங்கே ரெகுலராக சிட்டிக்குள்ளே ஓட்ட சொல்ல அது எந்த இதுக்கும் வந்து ப்ராப்ளம் வராது. பட் அதே பைக் வந்து நம்ம லாங் ரைடு இல்லை ஒரு லாங் ட்ரிப்பில் எடுத்துன்னு போக சொல்ல ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெக்கானிக் அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்டை வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ட்ரிப் போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி என்ஃபீல்டு கரேஜில் தான் இருக்கோம். ரவி நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னலாம் பைக்கில் பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் ட்ரிப்புக்கு முன்னாடி போக சொல்ல என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ண போகிறோம். என் பைக்கில் வந்து நான் இப்போ ஒரு ரைடு போக சொல்ல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் நடுவில் ரைடில் தான் அதுமாரி நம்மளுக்கு ஏன்னா இஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே வந்து செல்ஃபாக பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, நான் தான் ரவி பேசுகிறேன். நான் ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷமாக மெக்கானிக்காக இருக்கேன். நம்ம கணேஷ் ப்ரோ பைக் வந்து நான் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கணேஷ் ப்ரோ வந்து நிறைய ரைடெலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் இப்போது ரைடு போகும்போது பைக்கை என்னென்ன செக் பண்ணணுன்னு என்னை கேட்குறாரு. இப்போது அதனால் அது வீடியோவாக போடலாமன்ட்டு கணேஷ் ப்ரோ கேட்டிருக்காரு. அதுக்காக என்னால் முடிஞ்சது என்னென்ன செக் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் செக் பண்ணிங்க. இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இந்த ஆயில் எவ்வளோ தூரம் லாங் போகாது அப்படி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயினுக்கு போங்க. செயின் வந்து செக் பண்ணுங்கள். செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ ப்ளே வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே வைக்கணும். அதே சிங்கிள்ஸ் போகும்போதுனா அதுக்கேற்ற ப்ளே பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் செக் பண்ணிங்க. பேக் பிரேக்கு ஃப்ரண்ட்டு பிரேக் செக் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிலேட்டர் கேபிளும் கிளச் கேபிள் அது பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம காமனாக ஹெட்லைட் எரியுதா, இண்டிகேட்டர் ஆரெல்லாம் அடிக்குதான்னு பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் செக் பண்ணிங்க. ஏன்னா மோஸ்ட்லி வீல் பேரிங் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். இல்லை சர்வீஸ் விட்டு தான் பைக் எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை செக் பண்ணாலே போதும். அப்படி நீங்கள் சர்வீஸ் விடணும் விருப்பப்பட்டீங்கன்னா அங்கே சர்வீஸ் சென்டர்லேயே இதை சொல்லிவிடுங்க. இது எல்லாமே செக் பண்ணுவேன். மோஸ்ட்லி நீங்கள் ஷோரூமில் சர்வீஸ்லாம் விடுவீங்க. அவங்க விட்டிங்கன்னா ஒரு டைம் பேரிங்லாம் செக் பண்ணி சில பேர் மாற்றுவாங்க, மாற்ற மாட்டாங்க. நீங்கள் சொல்லி விட்டு வரணும் மாற்றுறதுக்கு. பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம நார்மலாக ஜென்ரலாக செக் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி செக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். இப்போ உடனே இப்போ நாளைக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் டைம் இருக்காது, மெக்கானிக்களுக்கும் அவங்களுக்கும் டைம் இருக்காது. அவங்களும் அப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் லாங் ட்ரிப்பு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இங்கே லோக்கல்லே ஓட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ கிளச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் எப்படி கிளச் ஆஃப் கிளச் வச்சுருப்பீங்க, ஃபுல் கிளச் வைக்கணும். இதே பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்சு வச்சிங்கன்னா கியர்லாம் கொஞ்சம் டைட்டாக விழும். ஃபுல் கிளச் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வைக்கணும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே இது வண்டியெலாம் செக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் லாங் ட்ரிப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. ஃபாக் லைட்டு எத்தனை வேணால் ஃபிட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒயர்லேருந்து கரண்ட் எடுத்து ஃபிட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயர் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் கட் பண்ணி டக்குன்னு எடுத்து லைன் கொடுத்துருவாங்க. அது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஃபீஸ் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம கரண்ட்டு ஃபீஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதுலேருந்து கூட லைன் எடுத்து கொடுக்கலாம், எரியும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு ஃபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாங் ட்ரிப்பில் போகும்போது? அதனால் அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கரெக்டான ஒரு உங்களுக்கு மெக்கானிக் எடுத்து விட்டுட்டு போங்க. ஃபாக் லைட் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, ஃபாக் லைட்லாம் கரெக்டாக லைன் கொடுக்கணுன்ட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரே மெக்கானிக்கிட்ட நீங்கள் பைக்கை விடுங்க. மாற்றி பைக்கை விடாதீங்க. மாற்றி விட்டிங்கன்னா இப்போ புதுசாக போய் விடுற ஆள்கிட்ட வந்து உங்கள் பைக்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ ரெகுலராக நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக் தான் உங்கள் பைக்கை பற்றி அவருக்கு தெரியும். மாற்றி விட்டிங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் ஒரே கடையில் விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், அவள் தான் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பைக் நல்லா லாங் ட்ரிப் ஸ்மூத்தாக போயிட்டு வந்துடலாம். ஓகே, பாய்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃபர். ஸோ இப்போ ஷோரூம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் 1,666. ஸோ இந்த ஆஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஒரு 2 இயர்ஸாக லாக்டவுனில் இருந்ததுனால வெஹிக்கிளில் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணாமே ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுமாரி இருக்க சொல்ல உங்களுக்கு மைலேஜும் நல்லா தராது, ஸோ பிக்கப்பும் நல்லா தராது. ஸோ கரெக்டான பீரியடில் ஒரு சர்வீஸ் இன்டர்வல் வந்து நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பைக்கோட லைஃபும் நல்லா இருக்கும், நல்ல மைலேஜ் தரும், நல்ல பிக்கப் தரும். ஸோ இது மாரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. இதுதான் guys நான் சொல்ல வேண்டியது, எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஷோரூமோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, நான் ஃபினிக்ஸ் மால்ல இருந்து இந்த ஷாப்போட லொகேஷன் வரை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஆட் பண்றேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஃபினிக்ஸ் மால்ல இருந்து இந்த ரூட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷாப்போட லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே காசு, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துருப்பீங்க. நம்ம ரவி ப்ரோ வந்து உங்களுக்கு டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் ரைடுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரவி ப்ரோ வச்சு சொல்ல சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.